தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் 5 மாத காலம் உங்களை என்னையும் ஆச்சரியமாய் நடத்தினார். சுகம் தந்தார், பலன் தந்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 6வது மாதத்திலேயும் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தை பேச ஆசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த 6வது மாதத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நம்புவோம், விசுவாசிப்போம். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் அப்பியாசப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு நல்லவராயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்மை சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் மரண ஓலங்கள், கொரோனா குறித்த பயம். எங்கே பார்த்தாலும் கொரோனா, பயம் பயம் பயம், மரணம். அவங்க இறந்துட்டாங்க, ஊழியக்காரங்க இறந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகத்தையே சுற்றி பார்க்கிறோம். நம்மை சுற்றி பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை சுற்றி பார்க்கும்போது நாமும் கூட சில நேரங்களில் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உங்களையும் என்னையும் சுற்றி, அரவுண்ட் அஸ், உங்களை என்னையும் சுற்றி கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண்ணோக்கி பார்க்கணுமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் இந்த ஜூன் மாதம் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையாய் நான் பேச ஆசிக்கிறேன். நமக்கு வாக்கு தத்தமாக 125 சங்கீதம் 2 வசனத்திலே, 125 சங்கீதம் 2வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல், கர்த்தர் இது முதல் என்னென்றைக்கும் நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். நம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமை சுற்றி பர்வதங்கள் இருக்கிறது. எருசலேமை சுற்றி பர்வதங்கள் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல கர்த்தர் உங்களையும் என்னையும் சுற்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் சுற்றிலும் இருப்பாராம். அக்ரா, கிழக்கிலே, எருசலேமின் கிழக்கிலே அக்ரா என்கிற பர்வதம், மேற்கிலே பெசேத் என்கிற பர்வதம், வடக்கிலே சியோன் என்கிற பர்வதம், தென் திசையிலே ஓபேல் என்கிற பர்வதம். இப்படி 4 பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கிறது போல கர்த்தர் உங்களை என்னையும் சுற்றி இருக்க போகிறார். அல்லேலூயா. விசுவாசிப்போம். உங்களை என்னை கர்த்தர் சுற்றிலும் இருக்க போகிறார். எப்படியெல்லாம் சுற்றி இருக்க போகிறார்? நாம் வேதத்தினூடாய் கர்த்தர் நம்மை சுற்றிலும் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேதத்தின் ஆழத்திலே, வேதத்திலே நாம் உற்று பார்க்கும்போது, வேதத்தை நாம் ஆழமாய் தியானிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் கர்த்தர் எப்படி சுற்றி இருந்தார், அவர்களை சுற்றிலும் எப்படியாய் கர்த்தர் காணப்பட்டார் என்பதை குறித்து இந்த நாட்களில் நாம் விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் யோபை சுற்றி எப்படி இருந்தார் என்பதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கும்போது, யோபை குறித்து சத்துரு, இல்லாவிட்டால் பிசாசு சொல்லுகிற, சாத்தான் சொல்லுகிற ஒரு வார்த்தையை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்திலே, சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தான் யோபின் வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்கிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஊரெல்லாம் சுற்றி வந்த பிசாசு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலகமெல்லாம் சுற்றி வந்த பிசாசு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பூமி எங்கும் உலாவி சுற்றி வந்த பிசாசு யோபின் வீட்டை பார்க்கிறான். யோபின் வீட்டுக்குள்ளே நுழைய பார்க்கிறான். யோபு வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ பிசாசு, என்னை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து காத்திருக்கிறார், என் வேலியை தகர்த்து பிசாசு உள்ளே நுழைய பார்க்கிறான். யோபினுடைய பார்வையில் 2 காரியம் தெரிகிறது. என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும், என்னையும் என் வீட்டையும் சுற்றி, என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி தேவன் எனக்கு வேலியாக இருக்கிறார். He is my fence, He is my fort,
அவர் என்னுடைய கோட்டையாய் என்னை சுற்றி வேலியாயிருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேலிக்கு அப்புறத்தில் என்னுடைய கூடாரத்துக்குள்ளே நுழைவதற்கு, என் எல்லைகளுக்குள்ளே நுழைவதற்கு பிசாசு இருக்கிறான். அவனுக்கு ஒரு தைரியம், என்னை சுற்றிலும் கர்த்தர் வேலியாயிருக்கிறதுனால பிசாசு உள்ள நுழைய முடியாது. நீங்களும் நானும் விசுவாசிப்போம், யோபை போல பார்ப்போம். என்னை சுற்றிலும் கர்த்தர் வேலியாக இருக்கிறார். கர்த்தர் நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு வேலியாக வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்கு வேலியாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரங்களில் பஸ்கா ஆட்டுக்குட்டின் ரத்தம் பூசப்பட்டிருந்தது. சங்கார தூதன் உள்ளே போக முடியல. யாருடைய வீட்டிலெல்லாம் ரத்தம் இல்லையோ அங்கே சங்கார தூதன் உள்ளே பிரவேசித்தான். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை என்னை சுற்றி ரத்தத்தை கொண்டு வேலி எடுத்திருக்க. ரத்தம் நமக்கு ஃபென்சிங்காக இருக்கிறது. விசுவாசிப்போம். சத்துரு உள்ள நுழைய முடியாது. எந்த வாதையும் நம்ம உள்ள நுழைய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இயேசுவின் ரத்தம் மாத்திரமல்ல, இயேசுவினுடைய கிருபை நமக்கு வேலியாக இருக்கிறது. அவர் கிருபை, கர்த்தருக்கு பயந்தவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபையினால கர்த்தர் உங்களை என்னை சூழ்ந்து வேலியாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேலியாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேலியாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் அநேக நேரங்களில் நம்மை பாதுகாக்கிற வேலியாக இருக்கிறார். நாலாவதாக, பரிசுத்தவான்களின் ஜெபம் நமக்கு வேலியாக இருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 சாமுவேல் chapter 25 verse 16. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றி மதிலாயிருந்தார்கள். கர்த்தரே, இந்த தாவீதுனுடைய வேலையாட்களும் நாபாலுடைய வேலையாட்களுக்கும் நாபாலுக்கும் மதில் போல இருந்தார்களாம். ஃபெலோஷிப் வித் த செயின்ட்ஸ். பரிசுத்தவான்களின் ஐக்கியம், நமக்காக ஜெபிக்கிற பரிசுத்தவான்களின் ஜெபம் நம்மை கொரோனா தொடாதபடி, வியாதி தொடாதபடி, மரணம் தொடாதபடி கர்த்தர் அந்த ஜெபம் நமக்கு வேலியாக இருக்கிறதுனால உங்களை என்னை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார், இனியும் பாதுகாக்க போகிறார். எல்லாவற்றுக்கு மேலாக அவர் கான்ஷியன்ஸ், நம்முடைய மனசாட்சி நமக்கு வேலியாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் நம்முடைய மனசாட்சி உறுத்தும், மனசாட்சி நம்மோடு பேசும், இதை செய்யாதே, அந்த தவறை செய்யாதபடி, சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடி மனசாட்சியில் ஒரு உணர்வை தேவன் தருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் கர்த்தர் நம்மை சுற்றிலும் ப்ரொடெக்ஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரொடெக்ஷன், காட்ஸ் ப்ரொடெக்ஷன். இந்த முதல் குறிப்புக்கு தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வேலி. ரெண்டாவது, ப்ரொவிஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த மாதம் நம்மை சுற்றிலும் எப்படி இருக்க போகிறார்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு வேண்டிய ப்ரொவிஷன்லாம் தரப்போகிறார். இந்த யோபுக்கு கர்த்தர் வேலியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கர்த்தர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் கர்த்தர் வேலியாக இருந்தாரே. என்ன ரீசன் அப்படின்னா, 1ஆம் அதிகாரம் யோபின் புஸ்தகம் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அவன் காலையில் அதிகாலையில் எழும்பி என் குமாரர் பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி அவருடைய நாமத்தில் ஒவ்வொருடைய பேராய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் என்ன செய்வானாம்? சர்வாங்க தகன பலி செலுத்தினான். அப்போது அதிகாலையில் எழும்பி பலி செலுத்தினான், சர்வாங்க தகன பலி செலுத்தினான். நாமும் கூட காலையில் எழும்புவோம், அதிகாலையில் எழும்புவோம். அதிகாலை அப்படின்னு ஒன்றே நடுராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்குன்னு சொன்னிக்காதீங்க. நம்முடைய ஊரில் குருவி பறவைகளுடைய சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி, அவைகளெல்லாம் கர்த்தரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி எழும்பி கர்த்தரை ஸ்தோத்திர பலி செலுத்தி, துதி பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷராய் மாறுவோம். கர்த்தர், அருமையானவர்களே, பிரசங்கிக்கிற எனக்கும் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் வேலியாய், உங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலியாய் மதிலாய் இருப்பார். நம்பர் 2, நாட் ஓன்லி ப்ரொடெக்ஷன், ரெண்டாவது நமக்கு ப்ரொவிஷன் கொடுக்கிற காட்ஸ் ப்ரொவிஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 13ம் 14ம் வாசிக்கிறேன். சாயங்காலத்தில் காடையில் வந்து விழுந்து பாளையத்தை மூடி கொண்டது. விடியற்காலத்திலே பாளையத்தை சுற்றிலும் பனி பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரம் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது.
இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது என்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுக்கும் அப்பம், புசிக்க கொடுக்கும் அப்பம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணுறாங்க. விதைக்கல, நூற்கல, ஒன்றும் செய்யலை. அவங்கள கர்த்தர் ஒரு திட்டம் வச்சுருந்தார். அவர்களுக்கு இந்த 40 வருஷமாய் அவர்களை பசி இல்லாமலேயே நடத்தணும். ஏன்னு கேட்டால் பைபிளில் படிக்கிறோம், அவரோட வஸ்திரம் பழைசாகலை, பாதரட்சை தேயலை, கால் வீங்கலை. அப்படியே கர்த்தர் அவர்களை நடத்தினார். இதே போல் அவர்களுக்கு ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், ஆகாரம் இல்லாமலேயே கர்த்தர் நடத்தணும்னு விரும்பினார். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். இந்த மன்னாவை குறித்து படிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் பாளையத்தை மூடிக்கொண்டது. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. பாளையத்தை சுற்றி பனி இருந்தது. பனி நீங்கின உடனே மன்னா. இந்த பாளையத்தை சுற்றி அவர்களுக்கு மன்னா இருந்தது, அவருக்கு வேண்டிய அப்பம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை சுற்றிலும் கர்த்தர் உனக்கு ப்ரொவிஷன் வச்சிருக்கிறார். பிலீவ் இன் திஸ் மார்னிங். இந்த காலையில், இந்த 1ஆம் தேதி காலையில் நீ அது விசுவாசி. என்னை சுற்றிலும் எனக்கு கர்த்தர் போஷிப்பதற்கு மன்னாவை வைத்திருக்கிறார், மன்னாவை வைத்திருக்கிறார். எனக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் எழும்புறதுக்கு முன்னமே எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். இதுக்கு ஒரு பிரமாணம் என்னன்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மன்னாவை பொறுக்க வேண்டியதற்கு ஒரு பிரமாணம் 21வது வசனத்தில், அதை விடியற்காலதோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். வெயில் ஏற ஏற அது உருகி போயிற்று. இங்கேயும் உன்னை கர்த்தர் திருப்தியாய் போஷிக்கணும்னா, உன்னை சுற்றிலும் ஆகாரத்தால் கர்த்தர் நிரப்பணும் அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிகாலையில் எழும்பு. இந்த மன்னா இயேசு, இந்த மன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது காலைதோறும் இந்த வசனத்தை தேடணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் தேடுவோம். கர்த்தர் உனக்கு ஆகாரமாய், உன்னை போஷிக்கிறவராய் ஆண்டவர் மாறுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 3வதாக, உங்களை என்னை சுற்றி காட்ஸ் க்ளோரி, காட்ஸ் ப்ரொடெக்ஷன், காட்ஸ் ப்ரொவிஷன் அண்ட் காட்ஸ் க்ளோரி, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, லூக் சாப்டர் 2 verse 9, அங்கே மேய்ப்பர்கள் என்ன செய்தார்களாம்? அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதர் அவ்விடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று படிக்கிறோம். 8ஆம் வசனத்திலே, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இங்கே எருசலேமிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெத்லகேமிலே மேய்ப்பர்கள் வயலிலே தங்கி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மேய்ப்பர்கள் அவங்க தங்கியிருந்த இடத்தை பாருங்க, வயலிலே இருந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். ராக்கால வல்லமைகள், ராக்கால துஷ்ட மிருகங்கள், ராக்கால வல்லமைகள் என் மந்தையை தொடக்கூடாது. மந்தையை காத்திருந்தவர்களுக்கு சுற்றிலும் என்ன பிரகாசித்ததாம்? அவளை சுற்றிலும் மகிமை பிரகாசித்தது. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். வயல்வெளியிலே தங்கி, இந்த வயல் என்று சொல்வது சபையை காண்பிக்கிறது. மேய்ப்பர்கள் சபையில் அவங்க தூங்கிட்டு இல்லை, மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள், விழிப்பாயிருந்தார்கள். ஹோ, கர்த்தர் ஸ்தோத்திரம், மகிமையை கண்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ மகிமையை காணணுமா? நீ மெய்ப்பனாயிருந்தால், நீ கர்த்தர் ஸ்தோத்திரம், நீ சொகுசிலே வாழக்கூடாது. நீ வயல்வெளியிலே, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சபையிலே நீ இருக்கணும். 2வது, கர்த்தர் ஸ்தோத்திரம், மந்தையின் மேலே கவனமாக இருக்கணும். இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், இது நம்முடைய ஆடுகளின் நிலைமையை அறிந்து கொள்ள முடியலை. நீதிமொழிகளிலே அவ்விதமாய் படிக்கிறோம், உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தையின் மேல் கவனமாயிரு.
உன் மந்தையின் மேல் கவனமாயிரு. சிலருக்கு மந்தையின் மேலே கவனம் இல்லை, கூலியாளை போல ஓனாய் வருகிறதை கண்டு ஓடி போகிறாங்க. அப்படிப்பட்ட அல்ல, நீ வயல்வெளியிலே, சபையிலே, மந்தையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ விழிப்போடு இரு. காட்ஸ் ப்ரொடெக்ஷன், காட்ஸ் ப்ரொவிஷன், காட்ஸ் க்ளோரி. 4வதாக ஒன்றை சொல்லுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் படிக்கும்போது எலிசாவையும் அவன் வேலைக்காரனையும் குறித்து நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எலிசா அவை சுற்றி சீரிய ராஜா சுற்றிலும் வளைத்து கொண்டான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன நடந்தது தெரியுமா? இந்த காலையில் அவன் எழும்புறான். இவனை பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கேயும் கூட அந்த சம்பவத்தை படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், 14 வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். இவர்கள் ராத்திரியில் வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து, எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, அவேக் ஃப்ரம் ஏர்லி மார்னிங். அதிகாலமே எழும்பி அவன் எதுக்கு வெளியே வந்தான்னு தெரியல. வெளியே புறப்படுகையில் ஒருவேளை தன்னுடைய மாஸ்டர் எஜமானனுக்கு காஃபி வாங்க வந்தானோ என்ன தெரியல. ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவரை சுற்றிலும் ரதமும் குதிரையும் சீரிய இராணுவம் சூழ்ந்திருக்கிறது. உடனே போய் ஐயோ ஆண்டவனே என்று அலறுகிறான். அவன் தீர்க்கதரிசி, அவனுக்காக ஒரு ஜெபம் பண்ணுறான். அதற்கு அவன் பயப்பட வேண்டாம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற அதிகம் என்று எலிசா விண்ணப்பம் பண்ணி, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் தெரியுது, அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலையின் மேல் நிற்கிறதை அவன் கண்டான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, காலையில் சத்துருவை குறித்த தரிசனம் அல்ல, எதிராளியை குறித்த தரிசனம் அல்ல, நீ யார், உன்னோடு கூட யார் இருக்கிறா என்பதை தேவன் உனக்கு காண்பிப்பார். அதிகாலையில் எழும்பு, அதிகாலையில் பலி செலுத்து, அதிகாலையில் மன்னாவை பொறக்கு, அதிகாலையில் எழும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்காக உன் எஜமானன் உனக்காக உனக்கு உத்தரவாதம் பண்ணுகிற உன்னுடைய எஜமானன் உனக்காய் ஜெபிக்கட்டும். உன் கண்ணை திறப்பார். உன்னை சுற்றிலும் அக்கினி குதிரை, அக்கினி ரதம் இருக்கிறது, பயப்படாதே. இதை எதை காண்பிக்கிறது? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன், அக்கினி மதிலாயிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் தேடுவோம். நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொளுத்த கன்றுகள் போல வளரும்படிக்கு நன்மையான போஷிப்பார். கர்த்தர் உன்னை சுற்றி வேலியாயிருப்பார். கர்த்தர் உன்னை சுற்றி அக்கினி மதிலாயிருப்பார். கர்த்தர் உன்னை சுற்றி மகிமையாயிருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உன்னை சுற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அக்கினி ரதமும் குதிரையுமாய். இந்த அக்கினி ரதத்தை, அக்கினி குதிரை குறித்து படிப்போமானால் எலியாவை குறித்து படிக்கிறோம். அக்கினி ரதத்திலே சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டான். பக்தன் அதை தான் பாடுகிறான். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. அப்படியானால் இது அக்கினி ரதம், அக்கினி குதிரை என்பது உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் மாத்திரமல்ல, உன்னை பரலோகம் கொண்டு போவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மை சுற்றிலும் இத்தனை நன்மைகளை காண்போம், நன்மைகளை அனுபவிப்போம், நன்மைகளை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னை சுற்றிலுமாய் கர்த்தர் எப்படி இருக்கிறார் என்று இந்த மாதமெல்லாம் உங்களை சுற்றிலும், உங்களுடைய பிள்ளைகளை சுற்றிலும், வீட்டை சுற்றிலும் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்கிறது போல, யோபின் வீட்டை கர்த்தர் சுற்றி வேலி அடைத்தது போல, மெய்ப்பர்களை சுற்றிலும் மகிமை பிரகாசித்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களை பாளையத்தை சுற்றிலும் மன்னா பெய்திருந்தது போல, ஆண்டவரே எலிசாவை சுற்றிலும் அக்கினி ரதம், அக்கினி குதிரை இருந்தது போல, எங்கள் ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை சுற்றிலும் இந்த மாதத்தில் இருந்து நடத்தப் போகிறீர், எங்களை பாதுகாக்கப் போகிறீர், எங்களை போஷிக்கப் போகிறீர், எங்களை வழிநடத்தப் போகிறீர்.
ஆண்டவரே, எங்களை இப்படி ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்க போகிறீர், எங்களை சுற்றில அக்கினி மதிலாயிருக்க போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் வழிநடத்தலும் பராமரிப்பும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை சுற்றிலும் இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். தைரியமாய் போவோம், வசனத்தை நம்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.